ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. அரேஞ்ச் மேரேஜ் எபிசோட் 7ஓட அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குது அப்படின்றது எபிசோட் 6ஓட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிலாவுக்கும் கவினுக்கும் கல்யாணம் ஆகி இப்போ கொஞ்ச நாள் தான் இதில். ஸோ அதுக்குள்ளே இவங்க சென்னை வரை வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கவினோட மாமா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் ஜாப் கிடச்சி இப்போ அவங்க கூட தங்கியிருக்காங்க. ஸோ இதில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ தனியாக இருக்கும்போதே அப்பப்போ சிறு சிறுன்னுவாங்க நிலா. ஸோ கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அத்தை பொண்ணு வேறு இருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்றதுல ரொம்பவே பயமாக இருக்கார். ஸோ இதுக்குள்ளே எதுவும் நடக்காமல் இருந்தால் நமக்கு நல்லதா அப்படின்ற டைமில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டே வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மாமா கிட்ட ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக ஒரு மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னாக்கா நிலாவோட முகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ என்னடா இவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு வெக்ஸான மாதிரி ஆகி போயிட்டாங்க. என்னடா நம்மளே இன்னும் மொத்தம் கொடுத்ததில்ல, அதுக்குள்ளே எங்கேருந்து இவ எதுக்குடா அவங்கள்ட்ட மொத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை இப்படியே விட்டோம்னா ஸோ அது நம்ம லைஃபுக்கு தான் கொஞ்சம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. ஸோ நினைக்கிறது சரி தான். முதல்ல இவங்கள பேக்கப் பண்ணி எங்கேயாச்சும் ஹாஸ்டலோ இல்லை எங்கேயாச்சும் யாருக்கும் தெரிஞ்சவங்க வீட்டில் தங்க வைக்கிறது மேலே. ஏன்னா நம்ம இங்கே கூட இருந்தாங்கன்னு வைங்களேன், ஸோ நம்மளோட லைஃப்பும் தான் இன்னும் பாதிக்கும். ஏன்னா ஸோ அவங்களும் ஒரு கல்யாண வயசில் இருக்க பொண்ணு தான். ஸோ நம்ம இப்படி இருக்கும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு இதுவாக நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று இதாகச்சுன்னா நம்ம லைஃப்பும் கொஞ்சம் இதுதான். ஸோ அவங்களோட லைஃப்லேயும் கொஞ்சம் இதுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறது சரி தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தன் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கொஞ்சம் அட்வைஸ் கேட்குறான். ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல விட்டேன்னா நான் வளர்த்தான்டாப்பா அப்படின்ட்டு. ஸோ நீ பேசாமல் நீ வேணா என்கிட்ட தங்க வச்சிரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. டே 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 நீ எல்லாம் யார், எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல இவ்வளோ ஊருக்கு அனுப்பணும், இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்டலில் பார்த்து செட் பண்ணால் தான் என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ இங்கேயே வச்சுட்டு இருந்தேன்னு வையேன், நான் தான் என்னோடய லைஃபுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறதா. அதனால் இப்போதைக்கு இவங்கள இங்கே வைக்கிறது ரொம்பவே எனக்கு தான் கொஞ்சம் ஆபத்து நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்கள இங்கேருந்து உடனே பேக்கப் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம ஆள் குறியாக இருக்காங்க. ஆனால் எப்படி அனுப்புறது, ஏது அனுப்புறது அப்படின்னு வேறு சொல்கிறதுக்கு ஒரு இதுவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சில பேரெல்லாம் வச்சு வேறு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இது நம்ம ஹீரோயின் தெரியாமலே இருக்குது இந்த பேர் எல்லாமே. ஸோ என்னடா இது இப்படியெல்லாம் பேர் வச்சுருக்கேன் ட்ரம் ஸ்டிக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே இவங்க பார்க்குறதுக்குள்ளேயும் இவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. என்னடா இவன் ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ இம்ப்ரெஸ் இல்லைனாலும் ஸோ தாலி கட்டின ஹஸ்பண்ட் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நாள் தான் ஆகும். ஏன்னா இவங்க அத்தை பொண்ணு வேறு. ஸோ கூடவே இருக்கிறதுனால எப்பயாச்சும் வந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப க்ளோஸாகவும் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு நிலாவுக்கு ரொம்பவே சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண அப்படின்னா எப்படியாச்சும் மீனா ஊருக்கு அனுப்பிச்சாகணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட். ஏன்னா நம்ம லைஃப்குள்ளே இன்னொரு பொண்ணு வரும்போது ஸோ நம்ம கூட இருக்கிற பொண்ணு அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றதுல மட்டும் நம்மால் கரெக்டாக இருக்கார். ஸோ இது எப்படியாச்சும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இவங்களை எங்கேயாச்சும் இது பண்ணணும் அப்படின்ற மட்டும் ஒரு இது இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒன்றும் தெரியும். ஏன்னா முறை பொண்ணுன்னும் போது ஸோ அவங்க நிறையவே அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கவினோட லைஃப்லேயும் நடக்குது. ஸோ ஓவர் அட்வான்டேஜ் எடுக்காத வரைக்கும் நம்ம கவினுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஒரு இது அட்வான்டேஜ் அதிகமாகும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சேர்த்தே ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் இப்போ எபிசோட் 6 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதோட ஃபுல் ரிவ்யூமே ரொம்ப ஷார்ட்டாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைட்டே குளித்து நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா குளிக்க பாத்ரூம் போய் இருக்கார். ஸோ நம்ம ஃபோன் இங்கே வெளியே இருக்கிறதுனால ரிங் அடித்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோயின் எடுக்கவும் யாரா இது புது பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அட்டன் பண்ண பிறகு தான் தெரியுது, மாமா நான் பேசுகிறத மட்டும் நீ கேளு, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் நாளைக்கு காலைல வந்துடுவேன். ஸோ காலையில் என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் பேசி கட் பண்ணிடுறாங்க. நான் பேர் போட்டு வச்சுருக்கிறதும் அவங்க பேர் சொல்கிறதையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா ட்ரம் ஸ்டிக்குன்றாங்க, அதனை புலமோ அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குளிச்சுட்டு பார்க்கும்போது என்ன ஃபோன் அடித்த மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்கும்போது ஓ இவங்க ஸோ நாளைக்கு பிக் பண்ணணும் இல்லையா. ஸோ காலையிலே குளித்து ரெடியாகனா ரொம்ப கஷ்டம். இப்போயே குளித்து ரெடியாகிட்டு இருந்தேன்னா காலைல ப்ரஷ் பண்ணிவிட்டு என் பாட்டு நேராக போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம்ல அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவளே நீங்கள் ஆட்டோவில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ
கவின் எதுவுமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ பிடிச்சி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் போயிட்டு வந்து காலிங் பெல் அழுத்தவும் நம்ம ஹீரோயின் தான் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ "அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே பேசி நல்லபடியாக தான் பேசுகிறாங்க. ஸோ பேசிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ "எப்படி இருக்க? ஏது இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் கொஞ்சமாக வந்து யோசனைனா வந்து விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கேன் மாமா. என்ன நீ தான் வரேன்னு சொன்னா, நீ ஆட்டோவில் வர சரி என்ன பண்ணுறது? வேலையா போச்சு." "சரி, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையோட வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளேயே வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு பிரச்சனையாக வந்து, இது நமக்கு லைஃபுக்கு ஏதாச்சும் பிரச்சனை எதுவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. டேய் என் சித்தப்பா வேறு என் அத்தை பொண்ணை வந்து ஊரில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சுடா. ஏன்னா அவளும் ஒரு வயசு பொண்ணு. எங்களுக்கு கல்யாணமாகி இப்போ தானே ஒரு 3 மாதம் ஆகுது. நாங்களும் இப்போ தானே வந்திருக்கோம். ஒரு கொஞ்ச நாள் ஆனால் தானே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்கும். முதல்ல எல்லாம் எங்கள் சித்தப்பா நான் சொல்லணும்டா. அவனை தான் நான் முதல்ல வந்து இங்கே வளர்ந்து தான் பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு என்ன செய்ய வந்தாச்சு இதுக்கு மேலே அவங்க இவங்க வச்சு மேய்க்க வேண்டியது தான். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க. அப்படி போனவங்க அப்படியே வந்து போகாமல் மறுபடியும் வந்து மாமா கிட்ட போயிட்டு வந்து ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு போய் போகிறாங்க. என்னடா இது இவ போன போக்கில் போகிறா அப்படின்னு பார்த்தா என் ஹஸ்பண்டுக்கு முதத்த கொடுத்து போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவ சாதாரணமாக சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயையோ! நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அவங்க வேறு நேரில் பார்த்தாச்சு. சரி இதுக்கு மேலே என்ன நடக்குமோ அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். ஓகே இதே மாதிரி எபிசோட் அப்டேட்லாம் அவங்க தேவை நீங்கள் நினச்சா எல்லாம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.